ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. जय जय श्री सुदर्शना. ಎಲ್ಲ ಭಾಗವತಾಲ್ಕು ಅಡಿಯರ ನಮಸ್ಕಾರಂ. उपस्थिते सर्वेभ्यः मम नमस्कारः. इतः परं वयं सर्वे स्वराः अपि च व्यञ्जनानि सर्वं कृतवन्तः. इदानीं वयं स्वरव्यञ्जनानि अथवा गुणिता इति पठामः. இப்ப வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்வராக என்னது व्यञ्जनानि என்னது படிச்சிருக்கோம். इनमें स्वर व्यंजनानि अपि च அப்படினா குணிதா வவல் கான்சனன்ட் அப்படின லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அத பத்தி படிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேலா? பரவாயில்ல, நான் திருப்பி அதையே சொல்லி கொடுக்க போறேன். சரியா? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து we saw vowels பார்த்துட்டோம். vowels எல்லாமே பார்த்துட்டோம். 13 vowels plus 2 sounds and எப்படி எழுதுனா, வியஞ்சனானி எல்லாம் எப்படி எழுதுனா, 33 consonants which are within the table plus 1 which is la and 2 samyukta aksharani ksha and nya eppadi eduna fulla paathutom. So now we are going to learn how to combine swara and vyanjanani. So swara means vowel, vyanjanani means consonant. So vowel consonants eppadi eduna appadina we saw a little bit of a trailer last week. So அப்படினா every vowel has a symbol. அது கான்சனன்ட் ஒரு சேரச்சே அது கரெக்டா vowel மாதிரி சேரறது இல்ல, அதுக்கு ஒரு சிம்பிள் ஆயிடுது. இப்படி தமிழ்ல வந்து ஆக்கு வந்து ஒரு லைன் போடுறோமோ, ஈக்கு அப்படி ஒரு ஹுக் மாதிரி மேல போடுறோமோ, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலயும் similarly symbols இருக்கு. So this page will tell you what all the symbols look like. Now ஒரு செகண்ட் ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடுறேன், பிகாஸ் நான் பவர் பாயிண்ட்ல போடல. ക്ഷമിക്കണം. எல்லாருக்கும் பவர் பாயிண்ட் தெரியுதா? ஸ்லைட் ஷோ அடியன் தெரியுது. இப்போ ஒரு ஸ்கிரீன் தெரியுது. இது தெரியுதா? அடியன் தெரியுது. So டிஸ்கஸ் பண்ணின மாதிரி every vowel has a symbol. So க்கு மட்டும் சிம்பிளே இல்ல. இப்ப வர பார்த்தது எல்லா கான்சனன்ட்ஸும் இந்த ஓட தான் எழுதி இருக்கும். So we already know what this looks like. The letter without that halantakshara underneath is, இப்ப நம்ம க எழுதுறோம்னா க. This is ikku plus a. And we'll learn more about this in the coming time. There's just a line. The vowel vyanjanani எழுதிட்டு consonant எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு லைன் போட்டா அது ஆ. க்கு வந்து beginning hook ஒரு லைன் போட்டு the hook facing the consonant is e. க்கு consonantக்கு அப்புறம்
ஒரு hook and line would be representing தீர்க்க ஈ. ஊ ஊக்கு வந்து ஒரு சின்ன symbol underneath the consonant. It has to be underneath the consonant for both u and oo. வித்தியாசமா பாருங்க எப்படி இருக்குங்க. இங்க வந்து ஒரு sleeping 6, இது வந்து ஒரு sleeping 9 மாதிரி வச்சுக்கலாம். ரு வந்து ஒரு hook which faces outside. தீர்க்க ருக்கு வந்து double hook. லுக்கு வந்து இட்ஸ் underneath, அந்த லைனும் அந்த ஹேட்டும் இல்லாம underneath லெட்டர் போட்டா அதுதான் லு. இது மோஸ்ட்லி க ஓட தான் வருது. No other letter does it actually come. ஏ தீர்க்க ஏ கான்சனன்ட்க்கு மேல one line or feather ஒன்னே ஒன்னு. And இந்த I க்கு வந்து 2 lines over the consonant. So make sure you understand this. Just because the letter I itself has one, அதனால இதுதான் கரெக்ட்னு கன்ஃபியூஷன் வேண்டாம். ரெண்டு இருந்தா தான் அது I, ஒன்னு இருந்தா அது A. ஓ ஓக்கு எப்படி நம்ம இந்த ஓ கடைசி எழுதுறோமோ after the consonant அதே வருது. And same with au. இந்த au எழுதச்சு இந்த கடைசியில் இங்க எழுதுறது தான் கான்சனன்ட்க்கு அப்புறம் வருது. So this was our vowel consonants ஓட symbols எப்படி. Now let's take a quick look at how they are combining. So இதுதான் pure consonant. இப்படி லைன் அடியில போட்டு இந்த லைனுக்கு பேரு ஹலந்தா இல்லனா விராமா. இந்த லைன் அடியில இருந்தா அது pure consonant. The pure consonant pronunciation is not possible. அதோட வார்த்தையோட கடைசியில இருந்துதா we can pronounce it, but if it is just by itself it is very hard to pronounce. So இதுக்கு வந்து pronunciation would be ஆனா அது உங்களுக்கு கேட்காது, அதனால நான் வந்து அத க அப்படின்னு சொல்ல போறேன். Even though it is something like that. So k plus a makes it ka. And நீங்க க சொல்லர்ச்சியே கவனிங்கோ அப்படிதான் சொல்றேன். So you're saying it with the a. ஹிந்தி தெரியறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் because they don't realize that this is not the they pronounce this wrong. They cut it off in half. So சம்ஸ்கிருதத்துல இது ஒரு full letter க அப்படின்னு சொல்லணும். And when we practice I'll bring out the difference between Hindi and Sanskrit, and சம்ஸ்கிருதத்துல இது எப்படி pronounce பண்ணுவோம், which is very different from how it is pronounced in Hindi. K plus a ka. K plus I ki. K plus E ki. எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. K plus U ku. K plus U ku. K plus R kru. K plus R kru. K plus L klu. இந்த vowel comes only mostly with ka. வேற எல்லா வியஞ்சனானியோட வரது கொஞ்சம் விரலம். K plus A K. K plus I kai. K plus O ko. K plus au kau. K plus kam. K plus aha kaha. முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன், இந்த அம்மும் அஹவும் can never be preceded by a consonant. பட் இங்க பார்த்தீங்கன்னா
இங்க கக்கு மேல நீங்க ஒரு டாட் பாக்குறேல் கம்னு, இந்த கக்கு அப்புறம் ஒரு விசர்க்கம் பாக்குறேல் கஹன்னு. So it looks as if it is preceded by a consonant, right? The and the aha. ஆனா உள்ள பார்த்தேன்னா it is pure consonant ik plus the vowel a to make it k. இதோ first பாக்குறேல் k. அதுக்கப்புறம் தான் அனுஸ்வரா இருக்கு to make it கம், and அதுக்கப்புறம் தான் விசர்க்கம் இருக்கு to make it kaha. So even though it looks like this is consonant followed by anuswara or consonant followed by visarga, உள்ள அப்படி இல்ல. It is ik, which is pure consonant, plus the vowel a plus அப்படிதான் கம் வருது. Ik, which is the pure consonant, plus the vowel a plus the visarga, or makes it kaha. So I hope I have answered everyone's questions on that. அடியேன் எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. அடியேன் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன்ல, அந்த புக்ல வேற மாதிரி போட்டிருந்தது. அந்த ஸ்லோகத்துல கிளிப்தம்னு எப்படி போட்டிருந்ததுன்னா க பாதியா போட்டு எப்படின்னா ல ஏற ல அந்த ல போடுற போல் பக்கத்துல போட்டு அப்புறம் லக்கு பதிலா ல போட்டிருந்தா கிளிப்தம்க்கு அடியில போடல. அப்படியும் எழுதலாம். We will discuss that soon. சரியா? We'll discuss how to write this soon. பக்கத்துலயும் போடலாம். அடியேன். धन्यवादः. धन्यवादः. So இப்போ எல்லாரும் பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. Let's practice how to write these gunitas. அதுக்கு முன்னாடி வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? Okay. So let's practice how to write all these letters. So முதல்ல a. So நீங்க க மட்டும் எழுதிட்டீங்கன்னா that itself is k plus a is k. And the ik with the virama adila plus a equals k. K plus a equals ka. K plus a equals ka. K plus e, hrasva e. அதோட சிம்பிள் எப்படி போகும்? So இது பக்கத்துல ஒரு லைன், it comes before the vowel. இப்போ in this e will come before the vowel. ஆனா நீங்க pronounce பண்ணறச்சே இத key தான் சொல்லணும். So if you it generally is written before the consonant. இந்த consonant க இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த லைன் போட்டு இந்த hook போட்டுடணும். But it still is equal to ik plus e தான். Let me just show it to you. இது பாருங்க, இந்த ik plus e. So இதுக்கு அப்புறம் தான் வருது இந்த vowel. ஆனா எழுதறச்சே சிம்பிள் வந்து இப்படி முன்னாடி போடணும். So this causes a little bit of confusion. So நீங்க இது பத்திரமா பாருங்க. It is pure consonant க்கு plus e equals in the key. இப்படிதான் எழுதின key where the symbol comes before the consonant. So இது hrasva e. தீர்க்கமா எப்படி எழுதுனா அதே க்கு plus e. These lines should be straighter. எனக்கு மவுஸ்ல எழுதுறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இது ஸ்ட்ரெயிட்டா பண்ணது. பட் இந்த மாதிரி கோணால எல்லாம் எழுதக்கூடாது. You have to make it as straight as possible. So க கா கி கி, அடுத்தது கு. கு எப்படி எழுதுறது? எல்லாத்துலயும் முதல்ல நீங்க அந்த கான்சனன்ட் போட்டுருங்க. Every one of these just write the consonant first. இப்ப கூக்கு வந்து அடியில போடணும். So இப்படியும் போடலாம், இல்ல முதல்ல சுழி போட்டும்
இழுக்கலாம், அது உங்க இஷ்டம். பட் either way it should come under the க. இப்படி கு. அடுத்தது தீர்க்க கூ. அதுக்கு இப்படி 9 போடுற மாதிரி like this. கூ. And that also goes under the consonant. There. கூ. Next vowel r. Again under the consonant. The kru. Krishna அப்படின்னு எழுதுறோம்ல, இதுதான் kru. So we've discussed about இதை எப்படி pronounce பண்ணணும். It's not kru because kru போட்டா இந்த ஊ வந்துடணும். It is not kri ஏன்னா kri போட்டா அது இது. So what is the sound? Kru. அவ்வளவுதான். உங்க நாக்கு வந்து you should touch the top of your மூர்தாக்கு போயிடுனா, cerebrum க்கு போயிடுனா, and from there you just say kru. Kru. Next தீர்க்க ரு. So அந்த ஹுக் போடுறேல்ல, அந்த ஹுக் 2 தடவை போட்டேல்னா ஒன்னு கடியில ஒன்னு like this. That is தீர்க்க க்ரு. Next is ழு. So I'm going to write it 2 ways. Pragati Keta doubt was very valid, and we'll write it both ways. So first way again, அப்படியே எழுதுறானா editors வந்து in their books they like to write it in different ways. This is the right way to write it, and then there is that other way to write it. ரெண்டுமே காமிச்சிடுறேன். So this is க்ளு. இப்போ இந்த ழு வந்து mostly ககாரமோட தான் வரும். It doesn't come with any other letter. As Pragati asked, it can be written next to it. இது நம்ம அடுத்தது anyway கத்துக்க போறோம். எப்படி consonants எழுதணும். So I'll just show you. Sometimes பக்கத்துலயும் எழுதுறா. So இந்த ஹுக் போடாம இங்கவே நிறுத்திட்டு இந்த ழு ஃபுல்லா எழுதிடலாம். There are other ways also to write this. So depends on font எப்படி. If you see different ways, இப்படியும் எழுதுறா. I do not recommend this way of writing it. Sometimes font இல்ல, அதனால editors choose to write it in this way. There are other ways to write it. இந்த ழு வந்து ல போட்டு அதுக்கு அடியில ரு போட்டா அது ழுன்னு சொல்றா. Again, those are all editors ways of writing it. The correct way to write it is this. இதுதான் I would recommend all of us learn to write க்ளு. So இங்க all the simple vowels are over here. Now the complex vowels. K plus A. So A க்கு வந்து 1 feather on top. K. And then we have K plus I. கை. இந்த மாதிரி 2 feathers போட்டா அது I. This is a little confusing for everyone. ஏன்னா ஐக்கு மேல ஒரு feather தான் இருக்கு. So நீங்க practiceல வந்துடும் உங்களுக்கு. Just remember, 1 feather means A. 2 feather வியஞ்சனம்க்கு மேல இருந்தா அது I. K, கை, கோ, க போட்டு. So this would be fairly simple. நீங்க ஏற்கனவே நிறைய O எழுதியிருக்கேன். So line போட்டு the O. Ko and cow. Ko போட்டு அது பக்கத்துல line போட்டு அதுக்கு மேல 2 feather போட்டு. But you already know this because this is very similar to ow anyways. This is cow. Cow.
and then there is come. இப்போ vowels ஆயிடுத்து. இது வந்து ரெண்டு sounds, but as we've learned, come and kaha. We can practice it with it. Okay, so this is all of our gunitas for ka. ஏதாவது கேள்வி இருந்தா இப்ப கேட்கலாம். அடியே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்க. அந்த லூல வந்து பக்கத்துல போடணுமா கீழே போடணுமா க்ளூ எழுதும்போது? I would recommend இது கீழே எழுதுறது தான். இந்த பக்கத்துல எழுதுறது வந்து புத்தகத்துல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து sometimes they won't have the fonts needed to write under. இல்லனா அவளோட book will not allow them to write underneath because of the எவ்வளவு இடம் எடுத்துக்கிறது பாருங்க அதனால. So they tend to write it next to it, but I would not recommend. இது புக்ஸ்ல தான் இப்படி எல்லாம் பாப்பீங்க, பட் நம்ம எழுத வச்சு இப்படி தான் எழுதணும். ஓகே ஓகே ஓகே, thank you தன்யாஸ்மி. தன்யாஸ்மி, வேற கேள்வி இருக்கா? அடியேன் பிரகதி, எனக்கு அடியேன் க்ளூக்கு நிறைய வேர்ட் இருக்கா கொஞ்சம் வேர்ட் இருக்கா? அடியேன் ரொம்ப கம்மி வேர்ட் இருக்கு. வெரி வெரி லெஸ். க்ளூவா இந்த க்ரூவா? அடியேன் இந்த க்ளூ இதுக்கும் ரொம்ப கம்மி வேர்ட்ஸ் தான் இருக்கு. வெரி வெரி ஃபியூ. இது ரெண்டுமே ரொம்ப கம்மி. இது ரெண்டுமே. அடியேன் எனக்கு இன்னொரு டவுட்டா. அடியேன் ஒரு லாங்குவேஜ்ல எப்படின்னா க்ரூன்னு இருக்கு, ருக்கு ரு சொல்லணும், ஹிந்தியில ரின்னு சொல்லணும், ஆனா சான்ஸ்கிரிட்ல ருன்னு சொல்லணுமா எப்படி சொல்லணும்? அப்படின்னு ஹிந்தியில வந்து வேற மாதிரி pronunciation. Okay, so let's not get Hindi, but yeah, Sanskritல this is kru. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல கிருஷ்ணான்னு எழுதுறோம், KRISH ன்னு எழுதுறோம்ல, அது தப்பு. கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது. இது கிருஷ்ணா, வித்தியாசம் இருக்கு. அதுக்கு மேல இந்த வந்து this is மூர்தஷ, அதனால கிருஷ், அதுக்கப்புறம் மூர்தா நா வருது. ஸோ பேசிக்லி இந்த வேர்டு நம்ம தப்பாவே ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் கிருஷ்ணா. ஸோ க்ரு போக போக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. as I have said in the vowels ஓட வீடியோல நிறைய தடவை இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். go back to that part and get the pronunciation for kru. சரியா? வேற கேள்வி இருக்கா? தன்யவாத. So இதுக்கு வந்து ஒரு easy way of doing this இருக்கா? No. This is the only hard work you need to do in Sanskrit. இந்த குணிதாஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்ரி டே ஒரு வியஞ்சனம் எடுத்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. there is no other way to go about this. ஏன்னா I'll just share something that I had recently prepared. எல்லாருக்கும் அடியனோட ஸ்கிரீன் தெரியறதா? shared a document. அடியன் தெரியுது. awesome. so இப்போ என்ன பண்ணலாம், நான் இந்த டாக்குமெண்ட் வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம். இந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி all of you can start practicing. last week ஒரு க குணிதா ஷீட் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த க குணிதா ஷீட்ல க மட்டும் தான் இருந்தது. க கா கி கி அப்படின்னு இந்த லைன் மட்டும் தான் இருந்தது and blank-ஆ இருந்தது. I'm hoping everyone practiced க ஓட குணிதா. இந்த வாரம் இந்த ஷீட் ஷேர் பண்ணிட்டு ஒரு blank ஷீட்டும் ஷேர் பண்ணிடுவேன். so இதே மாதிரி ஷீட், but none of this will be filled in. At least ஒரு 7 copies of that blank sheet எடுத்துக்கோங்க and 1 copy of this sheet print out எடுத்துக்கோங்க and practice with this every day. ஒரு இந்த க சீரீஸ் ஒரு நாளைக்கு ஒரு க சீரீஸ் பண்ணுங்க, அடுத்த நாள் ச சீரீஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு few weeks நீங்க practice பண்ணினீங்கன்னா இது உங்களுக்கு வராமலே இருக்காது. this is just hard work, அவ்வளவுதான். and சம்ஸ்கிருதத்துல I would say this is the maximum hard work you have to do.
மத்ததெல்லாம் ஈஸி வந்துடும் சீக்கிரமா. இந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் நீங்க பண்ணணும், மத்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் நான் பண்ணிடுவேன் உங்களுக்காக. எனி கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் எவ்ரிதிங் ஐ கேன் ஆன்சர். ஆனா ஐ கேனாட் ஹெல்ப் யூ ரைட் தீஸ் டவுன். அது நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணினாதான் உங்களுக்கு வரும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஆனா பிராக்டிஸ் பண்ணலன்னா அது மனசுல இருந்து போயிடும், அப்போ உங்களுக்கு தெரியாது அது என்னதுன்னு. Some few things I want to tell about the sheet. So in the L column நான் வந்து இந்த க்கு தவிர ஃபுல்லா blank விட்டுருக்கேன் because it mostly doesn't come with any of the other letters. So நீங்களும் இது இந்த க்கு மட்டும் போட்டு மத்ததெல்லாம் நீங்க அப்படியே blank விட்டுடலாம். வேணும்னா போடலாம். It is not compulsory, but you can just leave it blank. அது first. Secondly இந்த R பாருங்க. இந்த Rல வந்து இது ரேபான்னு சொல்லுவா. ஏன்னா இது ரன்னு சொல்லிட்டா இது வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுறது இந்த ருக்கும் இந்த ரக்கும். அதனால சம்ஸ்கிருதத்துல மோஸ்ட்லி திஸ் இஸ் கால்ட் ரேபா. சோ இந்த ரேபா வந்து இந்த ரு ஓட சேர்றது ரெண்டுமே நான் வந்து பிளாங்கா விட்டுருக்கேன். ஏன்னா அது சேர்றது இல்ல. இட் டஸ் நாட் ஜாயின் வித் தீஸ். தேர் இஸ் நோ ரு அண்ட் ஆல். சோ அதை நான் பிளாங்கா விட்டுருக்கேன். யூ கேன் ஆல்சோ லீவ் தீஸ் டூ ஒன்லி பிளாங்க். Now a few more points on இது எப்படி எழுதிருக்கு, and I'll make it bigger. Okay, I'm hoping எல்லாருக்கும் கண்ணு தெரியாது. சரி, so mostly it follows a very good pattern. இப்ப நீங்க இந்த curve series full கத்துட்டோம். இது கா, again this is simple. இந்த க, இப்ப இந்த க பார்த்தேன்னா கொஞ்சம் வித்தியாசமா எழுதிருக்கு. எப்படி girl வந்து முதல்ல இந்த first part of the girl is there and then the line is there. So எழுதர்ச்சே இந்த லைன் இருக்குல்ல, எண்டிங் லைன், அந்த லைனுக்கு அடியில தான் அந்த கு வரும் பாருங்க. அந்த ஊக்காரா will come under the line. These are some points to note. So in the gu வந்து it won't come underneath the first part of the ga, it will come underneath the second part of the ga. And கீழே வருது எல்லாமே அப்படிதான். கீழே வருது எல்லாமே will go with the long standing line. இப்ப கல வந்து நடுவுல தான் இருந்தது, so there was no problem. பட் இந்த க பார்த்தேன்னா again வேற இந்த இதுக்கு அடியில எல்லாம் போடக்கூடாது. அந்த ஸ்டாண்டிங் லைன் அடியில தான் சிம்பிள்ஸ் எல்லாமே போடணும். அண்ட் எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். We'll take another example. இப்ப இந்த ஜ பாக்குறேன்ல, ஜ கடியில you can see it's not clear, and I'll make all of these changes before I send it. In the jhu வந்து it comes underneath the standing line, and in the dirgha jhu again standing line கடியில தான் வருது. You should not put it under the first part of the letter. In the third அதெல்லாம் ஈஸி, ஏன்னா இதெல்லாம் just one letter தான். இப்ப நூ பார்த்தீங்கன்னா again standing line கடியில தான் இந்த ஊ வரணும். The standing line கடியில தீர்க்க ஊ, underneath comes the ru, and this is the dirgha ru. The வந்து again ரெண்டு parts இருக்கு. There's this first part starting of the takara, and then this is the ending of the takara. Ending of the takara அதுக்கு அடியில தான் ஆரம்பிக்கணும் நீங்க உங்க ஊ, and it has to face the consonant. Here it goes the other way. So இந்த sheet வந்து ரெஃபர் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் உங்க கான்சனன்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா it will be very easy for you. And the last part of this, few more differences in the shru, வித்தியாசமா இருக்கு பார்க்கிறதுக்கு, and I will இப்போ நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணலாம். And in the ஹல வந்து ஹ்ரு goes inside the h, and we'll practice both of these now in the shru and in the hru. I'll teach you how to write both of these. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பார்க்கிறதுக்கு. Everything else pretty much looks the same as the consonant that you have practiced so far. Okay, so இந்த sheet share பண்றேன். What I would recommend is இந்த sheetல பார்த்துட்டு அடுத்த வாரம் if anyone has any questions, இது புரியல அது புரியல கண்டிப்பா கேளுங்க. I'll be happy to help you practice those letters. எந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ. அடியேன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்க. அடியேன் இந்த ஷீட்ல இதெல்லாம் கொஞ்சம் எல்லா ரெண்டாவது இல்ல அது நான் சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுறேன். அது சம் ஃபாண்ட் ப்ராப்ளம்.
ப்ரிப்பேர் பண்ணிச்சு சரியா இருந்தது. இப்போ திடீர்னு அது காணாம போயிட்டு நான் திருப்பி கரெக்ட் பண்ணி அனுப்பிடுறேன். धन्यवादः. So shru வந்து we know shanti sh ல shanti sh எப்படி எழுதணும்னு எல்லாருக்கும் தெரியும். sh ஆனா shru எதர்ச்சே இதுக்கு அடியில தானே ரு போட்டிருக்கணும். Yes, this is also correct way of writing, no problem, but there is another way to write it which I want to explain it now. ஏன்னா எடிட்டர்ஸ் எல்லாம் அப்படி யூஸ் பண்ணுவா. இப்படி இந்த மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி போட்டு ஒரு லைன் போட்டா this is also considered sh. இந்த sh இப்படி and அதுவும் sh தான். This is both the same. This is both the same. இப்படியும் sh போடுறா, இப்படியும் sh போடுறா some booksல. So when you see it you will think what is this? This is nothing but sh. So இதுக்கு அடியில இப்படி ரு போடுறா, இதுக்கு அடியில இப்படி ரு போட்டா it's the same thing. shru, the same thing. இது shru, இது shru. It's just a font problem. Booksல பார்த்தா இந்த மாதிரி கண்ணு தெரியும். So I want to make you aware that it is like this. But நீங்க இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். Both are correct. There is no difference between the two. இந்த ஷவை இப்படி போடாம இப்படி ஒரு ரிப்பன் மாதிரி மட்டும் போடுறா. இந்த ரெண்டாவது ஷோ அந்த ஷோல பார்த்தா கீழே ஒரு ஹிந்தியில பதேன்னு நினைக்கிறேன், கீழே ஒரு லைன் மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டு இந்த ஷோ தான் எழுதிருக்கு ஷோக்கு. அது 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 வேற, அது ஷ்ர. அது இட்ஸ் நாட் வவல் கான்சனன்ட், இட்ஸ் கான்சனன்ட் கான்சனன்ட். அது பத்தி அடுத்தது கத்துப்போம். சரியா? இது ஸ்லோகா அந்த முன்னாடி ஒரு இடத்துல நான் பார்த்தேன் ஸ்லோகா போட்டிருந்தது, இந்த ஷோ தான் போட்டிருந்தது. இந்த ஷோ தான். So exactly நிறைய புக்ஸ்ல இந்த ஷோ தான் போட்டிருக்கோம். So be aware that this is also show only. धन्यवादः. So நீங்க குணிதா பிராக்டிஸ் பண்ணச்சே இந்த ஷோவோட பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ருக்கு மட்டும் இப்படியும் போடுவா. Just for your information, நீங்க இப்படியும் பிராக்டிஸ் பண்ணலாம். It is not wrong. So that is showed. அடுத்த letter which is different usually is h. இப்போ hல வந்து எல்லாரும் முதல்ல ஒரு ஹ எழுதிருங்கோ. then I'll show you how to write ஹ். மத்ததெல்லாம் ஹல வந்து அப்படியே தான் இருக்கும். ஹ ஹா ஹி ஹி ஹூ ஹூ அங்க வர கரெக்டா இருந்திருக்கும். தென் இந்த ஹ்ல வந்து ஹ போட்டுட்டு இப்படிதானே ஹ எழுதுவோம். இப்ப இந்த ஹ்ல வந்து என்ன ஆயிடுறது, ஹ குள்ள போயிடுறது இப்படி. and you have to put ஹ் like this. This is a little bit different than other letters. எல்லா லெட்டர்ஸ்லயும் ஹ் கீழே போகும் அடியில. இந்த ஹ்ல வந்து அந்த ஹ குள்ள போயிடும். inside the belly of the h you can see the hr. That's the difference between other letters than h. And the last letter with the differences in gunitas is repha. Repha I have told you is nothing but rakara. அது rakara னு சொல்லாம அது repha அப்படினு சொல்லிடுறா. So rephaல வந்து என்ன வித்தியாசம்னா, மத்த எல்லா லெட்டர்ஸ்க்கும் பாருங்க ஊ வந்து அடியில போகும். It goes under. Every single one of them it goes under. In the repha mattum u goes in here. So hrasva u, that is u க்கு வந்து இப்படி ஒன்னு போட்டுடுவோம். ஒரு ஹுக் இந்த லெட்டர் u க்கு போடுற மாதிரியே ஒரு ஹுக் இங்க போட்டுடுவோம். ரூக்கு இங்க ஒரு சர்க்கிள் போட்டு இங்க, பட் அது பக்கத்துல on next to the r. So this is ru, 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 ru. So these few are the changes in how to write. And double in the g க்கு காமிச்சிடுறேன். இந்த g எழுதச்சே நீங்க இப்படி போடக்கூடாது. This is wrong.
This is totally wrong. இப்படி எழுதவே கூடாது. You have to make sure that the ukara is under the standing line. Almost all letters in Sanskritam would have a standing line except third அந்த மாதிரிலாம் இல்ல, but those meet the இப்படி இதுதான் gu. அதே மாதிரி some letters will have two parts that meet the line below. இப்படி the மாதிரி. அப்ப இங்க எழுதணுமா? இது தப்பு. This is not correct. இதுக்கு அடியில் இருக்க கூடாது. It should always be under the final standing line. So the right way to write it would be இதுக்கு அடியில். Okay. So as long as இது ரொம்பவே நான் இப்படி போட்டேன், it has to be கொஞ்சம் flatter. But this is the problem with writing with mouse than hand. Hopefully this is flatter. So these are the different ways to write gunitas. இதாவது இந்த இப்ப வரை கவர் பண்ணின போர்ஷன்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அடியே ரூக்கு இந்த ரூ சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல ஸ்டாண்டிங் லைன் இல்லாதது, ஸ்டாண்டிங் லைன் கிராஸ் இருக்கிறதுனாலயா? Vyanjanam where it meets the line below, அதுக்கு அடியில you can put everything except repha. Repha கடியில anyway ஒண்ணுமே போட போறது இல்ல. It's always going to be next to it. அடியே ஏன் அப்படி இருக்கும்? அப்படிதான் லிபி அப்படிதான் இருக்கு. லிபி மீன்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படிதான் உற்பத்தமா இருக்கு. So we just have to be careful that we use it this way. In fact in the nariya in the letters allame it's very different from how it used to be before. So change I over the years. Now this is the way we adopt repha. பழைய புத்தகத்துல palm leaves la பார்த்தேன்னா கூட இப்படி இருக்காது. It looks very different. It just change in script. அவ்வளவுதான். அடியே அந்த PDF நீங்க கொடுத்தீங்கல்ல, அந்த ஃபைல் அது நான் பார்த்தேன் இப்பதான். என்னன்னா அங்க எனக்கு கண்டுபிடிக்க முடியாது எப்படி நான் பண்ணணும்ட்டு. அதே எப்படி பண்ணணும் அது கிளாஸ் எண்ட்ல நான் திருப்பி காமிக்கிறேன். அத how to do that file திருப்பி காமிக்கிறேன். அதே அந்த கு மட்டும் தான், அந்த கு மட்டும் தானே கணிதா நான் காமிச்சறேன். கிளாஸ்க்கு கடைசில காமிக்கிறேன். அடியே வேற கேள்வி இருக்கா? அதே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்க. இது வந்து இப்போ தமிழ்ல வந்து கே அது வாட்டப்பா போட்டு போடுவோம் இல்லையா? ஆமா. கே கே அது மாதிரி லெட்டரே கிடையாது. கே அப்படின்னு எதுவுமே இல்ல. நீங்க கே அப்படின்னு போடுறீங்கல்ல, அதுதான் வருது இல்லையா? சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் வந்து தமிழ்ல போடும்போது கே அப்படின்னு நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? அது கே தான் பண்ணணும். சோ இது சிக்ஷா சாஸ்திரம். சிக்ஷா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு how to pronounce every letter, எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படின்லாம். ஸ்லோகத்துல வந்து for example we may pronounce it as k, ஆனா அது பார்த்தேன்னா இப்ப நான் வந்து கொஞ்சம் தீர்க்கமா தான் சொல்றேன் so that all of you understand that this is not correct. ஏன்னா இப்போ வந்து ஜொன்கா அப்படின்னு ஒரு வேர்ட் வருது. கரெக்ட். அது வந்து ஜோன் தான் சொல்லணுமா ஜொன்கான்னு சொல்லலாமா? ஜொன்ஹான்னு சொல்லலாம். ஏன்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அச்சுத சதகம் நினைக்கிறேன். இந்த ஜொன்ஹா வந்து அச்சுத சதகம் வந்து பாஷையே கொஞ்சம் அது வேற way of saying the words. இப்ப நம்ம சம்ஸ்கிருதத்துல வந்து இப்போ எக்ஸாக்ட்லி இப்ப நீங்க ஹயக்ரீவ ஸ்தோத்திரமே எடுத்துக்கோங்களே, ஞானானந்தமயம் தேவம் தானே. சோ தே எப்படி சொல்லணும்? ஞானானந்தமயம் தேவம் அப்படிதான் சொல்றோம். ஸ்லோகத்துல வந்து அந்த அதுக்கு டைம் கொடுக்கறது இல்ல. பட் ஐ ஜஸ்ட் யூ ஷுட் நோ தட் தேர் இஸ் தேவம் வர்சஸ் தேவம். சோ அவ்வளவுதான். பட் ஸ்லோகத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் சொல்லுது. வேற கேள்வி இருக்கா?
இப்போ இந்த கிளாஸ்ல வந்து ஐ அம் இலாபரேட்டிங் ஆல் த தீர்காஸ் எஸ் பட் ஸ்லோகத்துல அப்படி கண்டிப்பா சொல்ல முடியாது. ஐ அக்ரி. வேற கேள்வி இருக்கா? டவுட் கேளுங்க. இந்த ஹா போட்டு அது என்ன இருக்கிறது புரியல. ஹா போட்டு கீழே வருதோ எது எது இந்த ஹா போட்டுல ஹா ஹா இது ஹ்ரு ஹ்ரு. ஓகே, இந்த வவல் இருக்குல்ல, இந்த வவல் வந்து சோ ஹகாரா பிளஸ் இந்த வவல் ஜெனரலி கீழே போறது பாருங்க. இந்த க்ரு வந்து கீழே ஹுக் போட்டிருக்கோம், ஷ்ருக்கு வந்து கீழே ஹுக் போட்டிருக்கோம். ஆனா இந்த ஹ்ருக்கு மட்டும் இப்படி இதுக்கு அடியில ஒரு ஹுக் போட மாட்டோம், அதுக்குள்ள ஒரு ஹுக் போடுவோம். அந்த அதுக்குள்ள ஒரு ஹுக் போட்டுடணும். எஸ். சோ இது வந்து ஹகாரா ஒரு ஹுக் தான். சோ இது வந்து க பிளஸ் உ இதுதானே. சோ திஸ் இஸ் இந்த உ போடுறோம்ல, ஒரு ஒரு சிம்பிள் வந்து இந்த மாதிரி படுத்துக்கிறது. I was just showing you எங்க போடணும். இப்போ இந்த கர்ல வந்து it goes right on the point here, இது பாயிண்ட் கடியில போயிடும். பட் கர்க்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. சோ எதுக்கு அடியில போடணும்னு காமிச்சிட்டு இருக்கேன். it goes on the, under the standing line. தர்க்கும் அதே தான், it goes under the final standing line. ஏன்னா ரெண்டு லைன் இருக்கு மீட் பண்றது. so it goes under the final standing line. வேற கேள்வி இருக்கா? அடியேன் கேளுங்க. அந்த ஹால வந்து நம்ம ரு போடுறதுக்கு சொன்னேன், அந்த தீர்கா ருக்கு எப்படி அடியேன் போடுறது? தீர்கா ரு ஜெனரலி இது மாதிரி ரெண்டு போகும். ஆனா இந்த லெட்டரே நான் பார்த்ததே இல்ல. so we don't have to worry about it. அது ரொம்ப ஜாஸ்தி யூஸ்ல இருக்கிறது இல்லவே இல்ல. யா எக்ஸாக்ட்லி. தன்யவாத. தன்யவாத. வேற கேள்வி இருக்கா? சோ இங்க டிஸ்கஸ் பண்ணினதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் ஆன் த ரூல், அண்ட் இந்த கு அண்ட் டூ வந்து எப்படி எழுதுறதுன்னு தான் I was demonstrating. We will learn more of how to write these in the next page. So this now we are going to use saying cha. So chakara plus a cha. We know that this is vyanjana swara yukta vyanjanani. இத்தியுக்தே இது வந்து பியூர் கான்சனன்ட் இல்லைன்னு by now everyone should be aware. This is chakara plus a. Chakara plus a equals cha. வியஞ்சனம் பக்கத்துல லைன் போட்டா அது ஆ. chakara plus i chi. We've discussed this. i மாத்ரா வந்து வியஞ்சனம்க்கு முன்னாடி வரும். even though it comes, the symbol comes before the vyanjanam, it is still vyanjanam plus e, chi. Chakara plus e, chi. Chakara plus u, chu. Chakara plus u, chu. இது வரிச்ச ஸ்கிரீன்ல I would recommend all of you write it down at least once, practice காக. Chakara plus r, churu. Chakara plus r, churu. இப்போ இங்க இருந்து அந்த ழுக்காராவை எடுத்துட்டேன் because we won't see it, so a தான் வரும். Chakara plus a, che. Chakara plus I, chai. Chakara plus o, cho. Chakara plus au, chau. Chakara plus cham. Chakara plus aha, chaha. So I'm hoping in the
in the lesson is clear on how to proceed with gunitas and how the symbols are used. Bookliye, Swami kudutha bookliye in the sheet irukku for anyone who has the book. You can complete this assignment in the book. I will also be providing a sheet. And the sheet ninga vandu, it won't be possible to do the whole sheet every day. So parts pannungo, but practice is more important than anything else. So I would like some kids to, and adults also, to fill in the sheet at least by words ipodiki. So what I'm looking for is in the chakara edutuntona, in the cha edutuntona, cha, chi, chi, chu, chu, chru. Appadina micha irukra vanjanamku pannalam. I would need 1, 2, 3, 4, 5 volunteers for this and 5 volunteers for this. So if you can raise your hands, we'll go through this exercise now. Mami, பண்ணலாமா இப்போ exercise? அடியன் பண்ணலாம். அதான் அவ விஸ்ருதா அவ பேர் போட்டிருக்கா, பிரகதி பேர் போட்டிருக்கா, ஐ திங்க் அவ வைஜெயந்தி போட்டிருக்காங்க. ஓகே, அடியன் வைஜெயந்தி மாமி நீங்க சொல்லுங்க. அடியன் சல இருந்து ஆரம்பிக்கட்டுமா அடியன்? இல்ல, இந்த நெக்ஸ்ட் லெட்டர்ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த டல இருந்து. ட, டா, டி, டி, டு, டு, ட்ரு. உத்தமம். நெக்ஸ்ட். धन्यवादः. अडियन ध, धा, धी, धी, धु, धु, धृ. उत्तमं. धन्यवादः. विश्रुता? Yes, अडियन. चलो. क, இது भ, 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 भ को चलो. भ, भा, भी, भी, भू, भू, ब्र. महाप्राणा excellent. ஆனா கொஞ்சம் தீர்க்கம் வேணும் for certain vowels. So இது பா சொல்லுங்க. பா, भा, भी, भी, भू, भू. உத்தமம். மத்ததெல்லாம் கரெக்டா சொன்னீங்க. கொஞ்சம் தீர்க்கம் பண்ணணும் for धन्यवाद. நெக்ஸ்ட் அப்ரமேயம். பா, ப, பா, ம. திருப்பி சொல்லுங்க. இது வ. ஓகே, வகாரா வ. அப்புறமே நீங்க வந்து கான்சனன்ட் டேபிள் சொல்றேன்னு நினைக்கிறேன். இதுல வந்து வவல் கான்சனன்ட் சொல்லணும். சோ திஸ் இஸ் வ, வகாரா பிளஸ் அ, வ, வகாரா பிளஸ் ஆ, வா. இது வா நீங்க எழுதணும்ல. So you're filling up this table. Try பண்றீங்களா? So v plus e என்ன போகும்? v. அடியேன் 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 சொல்லுங்க மாமி. அடியேன் அடியே நீங்க படிக்கிறீங்களா? அடுத்தது ஏன் ஒரு டவுட் மேடம். கேளுங்க. நீங்க ஒரு சார்ட் இது பண்ணி, அந்த சார்ட் எதுல இருக்கும் நாங்க பாத்துக்கிறதுக்கு, ஃபியூச்சர்ல பாத்துக்கணும்னு அந்த சார்ட் சம்பிரதாய மஞ்சள் அந்த இதுல யூடியூப்ல போனா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? அந்த சார்ட் பாக்கலாம்னாக்க டெலிகிராம் சேனல்ல வந்து போட்டுடுறோம்.
டெலிகிராம் சேனல்ல நீங்க சம்பிரதாய இதுல அந்த இது போட்டுருவீங்களா? எஸ். ஓகே. இந்த எனக்கு ஒரு டவுட் வந்து ஏதாவது ச வருது இல்லையா, அதுக்கப்புறம் டா போட்டிருக்கேன் இல்லையோ, இந்த டா டா டி டினா அந்த டூ வரும்போது அந்த கீழே கீழே அதுல எதுல அந்த கால் வரும் அப்படின்றது ஒரு டவுட் எனக்கு. டினா இப்படி டூ இப்படி இருக்கும். டா டா டி டி டூ அது இப்போ அதுக்கு கீழே வருமா? அதுக்கு கீழே வரும். அப்ப அதே டூ அதை வரைஞ்சு காட்டுங்க. டூ ஷமிக்கனா இது கொஞ்சம் இந்த மவுஸோட கொஞ்சம் கஷ்டம், பட் இப்படி ஜெனரலா இப்படி வரும். இல்ல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நோ ப்ராப்ளம். பட் அத how to write it and then do இப்படி வரும். ஓகே அடியன் धन्यवादः. அப்புறமேயன் உங்களுக்கு புரியறதா என்ன பண்ணணும் இந்த எக்ஸர்சைஸ்ல? வா 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 வி வி வு வு ரு உத்தமம். ததைவ. சூப்பர் அப்புறமேயன். உங்க தங்கச்சி இருக்காளா? நீங்க தான் இருக்கீங்களா? சரி. So we need more volunteers, at least 6 more volunteers we need. பயப்படாம உங்க பேரை சொல்லுங்க. This is just a practice session. அடியே லட்சுமி நரசிம்மன் சொல்லாங்க. சொல்லுங்களே. இந்த அணாக்கு சொல்லுங்க. அணா அணா அணி அணி அணு அணு நுரு. உத்தமம். இந்த மட்டும் முன்னாடி வேண்டாம். So it is ணா ணி ந ணா ணி நீ நு 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 அப்படி. திருப்பி ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றேன். ந நா நீ நீ நு நு நு. உத்தமம். உச்சாரணமப்பி சம்யக். So we need more volunteers for this page. பேர் கொடுத்தது வாளும் கொடுக்கலாம். No problem. அடியே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பிரகதி, டவுட் வந்து we'll ask after the practice. சரியா? Doubt just keep it with you for few more minutes. அடியே ஏன் நிக்க மாட்டேங்க? அடியே நான் அடுத்தது படிக்கட்டா? படிங்கோலே. சகாரா. இது நிக்கவே மாட்டேங்குது for some reason. நீங்க இந்த சகாரா படிங்க. அடியே ச் 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 ச். அடியே அந்த பாக்ஸை விட்டுட்டா அந்த இந்த சிலோ பாக்ஸ் மட்டும் விட்டுடுங்க. எஸ். அடியே சிலோ சே சை சோ சௌ சம் சஹ. உத்தமம். ஆனா ஜே சை ஏன்னா இதுவும் தீர்க்கம் இதுவும் தீர்க்கம். கரெக்டா? சோ ஜே சை சோ சௌ. யூ ஹேவ் டு ரிமெம்பர் இந்த நாலுமே தீர்க்கம் சம்ஸ்கிருதத்துல. உத்தமம். அக்ரே ட. I think this was ட. So ட யார் பண்றா? அடியேன். தியுதி பண்ணுங்க. டா தி தி. இந்த ட்ரூல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? ட்ரூ ட்ரு. இது விட்டுடுங்க. இது வேண்டாம். இங்க இது பண்ணுங்க. ட்ரு டே டே. உத்தமம். டை டோ டௌ டம் டஹ. உத்தமம் உத்தமம். அக்ரே ஐ திங்க் அடுத்தது வந்து வாட்ஸ் த. அடியேன் அடியேன் பண்ணுங்க. த்ரு அந்த லு இது விட்டுறலாம். இந்த நீ எல்லாத்துக்கும் விட்டுடலாம். நோ நீட். ஓகே அடியேன். தே தை தோ தௌ
தம் தஹ. பர்ஃபெக்ட். கொஞ்சம் மகாபிராணா பாருங்க. தம் தஹ தோ. இது தோ தௌ தம் தஹ 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 தஹ. பிராக்டிஸ்ல வந்துடும். பட் மேக் ஷூர் மகாபிராணா கொஞ்சம் அதுல ஸ்ட்ரெஸ் போட்டே ஆகணும். அப்பதான் உச்சாரணம் கரெக்ட். அடியே தன்யவாத். அக்ரே ப ப. ஒரு நிமிஷம். சர்வசிஸ் படிக்கிறியாமா? இல்ல. அடியன் சர்வஜித் சொல்லட்டும். அடியன் அடியன் சொல்லுங்க. அடியன் அடியன் என்ன லெட்டர்ல இருந்து ஆரம்பிக்கணும்? நீங்க பல இருந்து சொல்லுங்க. ப. சோ இது வந்து ப்ரு அப்படின்னு இங்க தான் ஆரம்பிக்கும். ப்ரு ப்ரு பே பை भो भौ भम भः. उत्तमम्. उच्चारणमपि सम्यक्. धन्यवादः. அடுத்தது வ. இங்க அடியன் கேஷவ் சொல்றியாமா? கேஷவ் மாதவ் யார் பண்றீங்க? கேஷவ் கேக்குறதா? தெரியல. விஷ்ணுவர்தன் நீ சொல்றியாமா? சொல்லுங்க. वकारा प्लस आई. वै वो वो. वकारा प्लस औ. वौ वम. वकारा प्लस अह. वकारा प्लस वह. वह. சரி. அடியே वह वह சொல்லுங்க. वह वह. உத்தமம். वह. when in doubt அந்த கான்சனன்ட் பிளஸ் அந்த வவல் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சவுண்ட் உடனே வந்துடும். ஏன்னா இந்த கான்சனன்ட்ஸ்க்கு வந்து சவுண்ட் கொடுக்கறதே இந்த வவல்ஸ் தான். ஸ்வயம் ராஜதே இதி ஸ்வராக. இந்த ஸ்வரத்துக்கு என்ன சவுண்ட் இருக்கோ அந்த சவுண்ட் தான் இந்த வவல்க்கே வர போறது. So you can just practice that way also. கடைசி வந்து ண. Who wants to do ண? நான் சொல்ல அடியன். அடியன். நூ நூ நே தமம் நை नौ. नकारा प्लस ओ. So no 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 no. now அடுத்தது now. உத்தமம். now now nam nah. உத்தமம். now nam nah. உத்தமம். சூப்பர். இந்த பிராக்டிஸ் கண்டிப்பா பண்ணுங்க. அந்த ஷீட் திருப்பி காமிச்சிடுவேன் at the end of the class today. I had a few more slides. We'll practice that next week. அதுக்கு முன்னாடி I wanted to show you some gunitas that வேற கேள்வி இருந்தானா கேளுங்க. அது இல்லனா I'll show some of these. அடியன் அடியன் நீங்க அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கல்ல, இந்த சேர்ல எதுக்கு அந்த காமா போட்டுருக்கு அடியன்? ஜர்க் வந்து என்னது? அந்த கீழ லைனா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அது ஆக்சுவலி காமா இல்ல. இது இப்ப இந்த காராக்கு பாருங்க, அடியில வந்து ஒரு லைன் மாதிரி இருக்குல்ல. ஓ இந்த தெரியறதா தீதி? இந்த கடியில இந்த லைன் தெரியறதா?
ஆமாடி அப்படின்னா பியூர் கான்சனன்ட்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் பியூர் கான்சனன்ட்க்கு அதுக்கு வந்து சவுண்ட் இருக்காது, அதுக்கு கு அப்படிதான் இருக்கும். அதோட ஒரு வவல் சேர்ந்தா அது ஒரு வவல் கான்சனன்ட் ஆயிடும். So this is pure consonant and this is vowel. So pure consonant plus vowel makes it a vowel consonant. That's what we practiced today. அடியும் நீங்க வந்து இந்த வாரம் கிளாஸும் லாஸ்ட் வீக் கிளாஸும் கடைசியில we practiced this, அது ரெண்டும் கண்டிப்பா பாருங்க. ஓகே அடியன் பிரகதி இந்த ஷீட் பத்தி தானே கேட்டேன் நீங்க? அடியன் so இந்த ஷீட் வந்து ஆல்ரெடி Sampradaya Manjari Telegram channel la posted irukku. This is pure consonants on top and these are all the vowels here. So this was given for practice. Pure consonant plus pure consonant plus சேர்ந்தா இங்க க அப்படினே எழுதுன எல்லாரும் practice பண்ணி. இங்க வந்து கா அப்படினு போகும். இங்க கி which will go ki ku. அப்படி you just have to practice all for க க்கு மட்டும் last week கொடுத்திருந்தது. இந்த வாரத்துல we'll give for all the consonants. Everyone can practice that and come for next week. கொஞ்சம் சின்னதா இருக்கு அந்த ஸ்கிரீன். Anyway கண்ணு தெரியறதில்ல, maybe because of the way I'm sharing. தெரியறதில்ல, you just finish this. சரியா? அடியே எனக்கு இன்னொரு டவுட் அப்படியே வந்துட்டு. அடியே டா டிடி நான் எழுதினேன் அப்போ டா டிடி அப்போ டு டு அது எப்படி அடியேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எழுதுறதுக்கு. இனிஷியலி எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு போறது. You just have to, if I'll share the sheet for example, if it's da di di do do dr dr de dai do dau dam da. So it's just practice. நீங்க எழுதுறது practice பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு eventually. ஹிந்தி நான் கத்துக்கும் போது அந்த மாதிரி லெட்டர் நான் பார்த்ததே இல்லை, அதனாலதான் எனக்கு டவுட் வந்தது. சடக் அப்படின்னு சொல்லுவால, இதுக்கு அடியில் ஒரு டாட் போட்டு வரும். ஸோ ஹிந்தி எனிவே ஹிந்தி இஸ் டிஃப்ரெண்ட். the லிபி கொஞ்சம் சிமிலரா இருந்தா கூட சொல்றது எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ we have to unlearn Hindi to learn Sanskrit. That is the correct way to say it. Hindi கத்துட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் to pronounce. So we'll unlearn Hindi and then we'll learn Sanskrit. அடியேன் ಧನ್ಯವಾದः. வேற கேள்வி இருக்கா? அடியேன் கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா அப்போ? अस्तु. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. शान्तिः शान्तिः शान्तिः. धन्यवादः.